தொகுதி பங்கீடு தொடர்பாக நாளை சென்னையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிஜேபிக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் தொடர்பாக டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவை நேற்றிரவு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து இன்று காலை செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசியல் நிலவரம் குறித்து அமித் ஷாவுடன் விவாதித்ததாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் 4 நாட்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தாவேகாவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்தார். வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் பங்கீட்டில் ஏதாவது பிரச்சனை? வெற்றி வாய்ப்புங்கிறது எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். 214 தொகுதி வெற்றி வாய்ப்பு தான். அவரவர்கள் எது வெற்றி வாய்ப்பு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அமர்ந்து பேசி முடிவு செய்யும். கூட்டணியில வேற இன்னும் அதிகமான கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறா? ஏன்னா ஏற்கனவே தாவேகா கட்சி கூட்டணியில வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. நான் தெளிவாக நீங்க தான் பேசிட்டு இருக்கிறீங்களா ஒவ்வொரு முறையும். அவர்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்ட்டாங்க, நாங்களும் கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லைன்றோம். பொதுச் செயலாளர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்லிட்டாங்க, தமாக தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் நீங்க விட மாட்டேங்கிறீங்களே. இதனிடையே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார். பிஜேபி தலைவர்கள் அழைப்பின் பேரில் டெல்லி செல்வதாகவும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும் என்றும் முன்னதாக செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கு நிதி பெற்றுத்தர அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியுமா? அது கூட முதல்வருக்கு தெரியாதா? பயம். இன்னொன்று, டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கபலீகரம் செய்வதால் தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மாற்றுவதற்காக துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர்.